வயசான பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காரு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் 1000 இடங்களில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா சொல்கிற, இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறாங்களாடான்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து விற்பனைலாம் ஃப்ரீயாக பண்ண போகிறாங்களாடான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் செலவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கட்டணம் வசூலிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஸோ மீடியமான விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை பார்த்தீங்கன்னா சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஸோ அவங்க அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அவங்க அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா மருந்துகள் கிடைக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா 1000 இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. முதல்வர் மெடிக்கல் ஷாப்னு ஒன்று திறந்து வச்சுருப்பாங்க. இந்த மெடிக்கல் ஷாப் உங்கள் ஊர்லாம் திறந்து வச்சுருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் திறந்து வச்சுருக்கு. ஸோ எனக்கு தெரியும், அதனால தான் நான் பார்த்துட்டேன் இந்த ஒரு வீடியோவே நான் போடுறேன். சரி, உங்களுக்கு தெரியாமல் இருந்தாக்கா போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் சுற்று வட்டாரத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருங்களில் எங்கன்னா இருக்கான்னு போய் பாருங்கள். ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் தான் இது. ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஸோ வயசான பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் பிபிலாம் வரும். ஸோ அதுக்கு மருந்துகள் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகும். ப்ரைவேட் மெடிக்கல்லாம் போனாக்கா கொஞ்சம் மணி அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் மெடிக்கலுக்கு போனாக்கா, இதுவே நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கலுக்கு போனாக்கா கம்மியான காசில் பார்த்தீங்கன்னா அதே மருந்துகளை பார்த்தீங்கன்னா தர போகிறாங்க. ஸோ நீங்கள் போய் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மெடிக்கல் சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகும். ஸோ அதனால் அது என்னென்னா சிறப்புகள் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே இந்த ஒரு மருத்துவங்களே கிடைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க நான் இன்னும் டீப்பாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கூட்டுறவை சார்பில் 500 கடைகள், தொழிற்சாலை முனைவோருக்கு 500 கடைகள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கான். ஸோ 1000 டிவைடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 பேருக்கா இந்த ஒரு மருந்துகளில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெடிக்கல் உள்ளே போனாக்கா ஏசி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு மெடிக்கலுக்கு போனாலும் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் மெடிக்கலாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஏசி இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உள்ளே போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதுவே நார்மல் மெடிக்கல்னால் ஏசிலாம் இருக்காது. ஸோ ஃபேன் ஓரத்து பெரிய விஷயம் தான், சரிங்களா? ஸோ இந்த ஒரு மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் இதில் ஏசிலாம் போட்டிருக்காங்களா. இந்த ஒரு மருத்துவங்களில் என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன மருந்துகளை அங்கே கொடுக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெனரிக் மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள், சர்ஜிக்கல் சித்தா மருந்துகள், அதுக்கப்புறம் ஆயுர்வேதா, யுனானி மற்றும் பிற மருந்துகளை பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு இவங்க சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான சேல் பண்ணுறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கம்மியான விலையை சேல் பண்ணுறதுக்கான இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போகணும். ஸோ அதனால தான் இந்த ஒரு மருந்துகளை பார்த்தீங்கன்னா கம்மியான விலைக்கு சேல் பண்ணுறாங்க. சரி, இதனால் மக்களுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை. இந்த மாதிரி மருந்துகளெல்லாம் பற்றி தான் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு மருந்தகம் வச்சுருந்து வீட்டில் இல்லை, ஸோ நீங்கள் எதனா பக்கத்தில் மெடிக்கல் வச்சுருந்தா கூட நீங்கள் கவர்மெண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு கூட ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி இதை நீங்கள் எல்லாத்தையும் லாகின் பண்ணி எல்லா ப்ரூஃபும் கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ உங்களோட மெடிக்கலை பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கலாக மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் சொல்லி பாருங்கள், மாற்றுங்க. இந்த ஒரு மெடிக்கல் ஷாப்பை பற்றி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் எக்ஸ் பேஜில் சொல்லியிருக்காங்க. எல்லோருக்கும் உயர்தர மருத்துவம் என்ற இலக்கில் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்முயிர் காப்போம், 48 இதயம் காப்போம், பாதம் காப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய கவிதை மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா பதிவிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பல திட்டங்களை பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் இந்த மாதிரி செயல்களை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ மக்களுக்காக நான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக இந்த ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 காரணம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய படிப்பு படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை தர மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்னா மக்களுக்கு குறைந்த விலையை சலுகை தருது. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அவர் வெளிப்படையாக சொல்லியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிப்பில் பார்த்தீங்கன்னா B.Pharm அதாவது D.Pharm இதை முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த ஒரு லிங்க்கில் லாகின் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களை தேடி கான்டாக்ட் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு உங்களுக்கு வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் லிங்க்குன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உடனே அனுப்புகிறேன். பார்த்துக்கங்களேன். தினமும் இந்த மாதிரி ஒன்று இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் தெரிஞ்சுக்க சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தினமும் வீடியோவை ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.